வெளியே நடக்கிற அந்த பிச்சைக்காரன் கேட்டுற அப்படியே தனுஷ் உள் வாங்கி அந்த பாடி லாங்குவேஜை கரெக்டாக பிச்சைக்காரன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. பிச்சைக்காரன்றது ப்ரூவ் பண்ணிட்டாரு. தவறாக நினைக்காதுங்க. பிச்சைக்காரனா இப்படி தான் இருப்பான், சோத்துக்கு தான் ஆசைப்பட்றான், பணத்து மேலே மோகமே இல்லை. ஒரு வசனங்குது, எங்கள் சமுதாயத்துக்கு நாங்கள் பிச்சை எடுக்கிறோமே, ஒவ்வொருத்தருக்கும் வீடு, படிப்பு, மருத்துவ செலவுலாம் கொடுக்குறா, அது செய்ய முடியுமா? யாரா செய்கிறான்னு சொல்லி எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி, எந்த கோட்டீஸ்வரன் தான் பொண்டாட்டி பேர் மேலே தான் பெனாமியாக வச்சுக்கிறாங்க. தான் மருமகம் பேர்லையும் அவாலே மோசம் நிறைய பார்த்துக்கல. சிபிஐ ரைடு பார்த்துக்கல, இடி ரீடிலாம் எதுக்கு வருது? இதுதான் காரணம். வச்சுக்கினா அடுத்தவங்களும் செலவு பண்ண தெரியாமல் அடுத்த பொண்டாட்டி மேலே இன்னொருத்தன் பொண்டாட்டி மேலே போட்டு தான் சிபிஐ ரைடு, இடி ரைடு இப்படி வருது. அது மத்திய அரசு தான் பார்க்குது, மாநில அரசு தான் பார்க்குது. அதுதான் அந்த படம். துணிச்சலான டைரக்டர் நினைக்கிறேன். துணிச்சலான டைரக்டர் தான். துணிச்சலான கதை இருக்குது, அதனால் துணிச்சலாக இது எடுக்கலாமே. உண்மை தானே இது. அதனால் அந்த பிச்சைக்காரனை வச்சு எடுத்தது கரெக்டா?